சென்னையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். சிறப்பு திட்ட செயலாளர் அதிகாரி டைரக்டர் அகமது வந்து அங்கேதான் முகாமிட்டிருக்கிறாரு. அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அங்கே சிறப்பு பொறுப்பு அமைச்சராக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் அங்கே செல்ல இருக்கின்ற கண்டிப்பாக மக்களுடைய நிவாரண பணிகளில் நாங்கள் ஈடுபட்டோம். அதான் நான் என்ன சொன்னேங்க, இந்த சமூக வலைதளத்தில் நான் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு. இந்த 9.5 வருட ஆட்சி இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர். அதனால இது தனியா ஒரு பேரிடர் அவங்க பெருசா மாற்ற மாட்டேங்கிறாங்க. மாநில அரசோட குழுக்களோ மாநில அரசு முன்னாடி அதாவது சென்னை மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என் தொகுதியில் இருந்தேன், களத்தில் இருந்தேன். எல்லா விதமான முன்னேற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அங்கேயும் சொல்றேன், நான் சேலத்திலிருந்து மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோன்னே சென்னை கூட வரேன். நான் அப்படியே அங்கே போயிட்டேன். உடனே அனைத்து அமைச்சர்களும் வந்துட்டாங்க. முதலமைச்சர் கூட ஒன்றிய பிரதமரை பார்க்கறதுக்கும் இந்தியா கூட்டணியுடைய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தான் டெல்லி போனாங்க. வந்துட்டு அடுத்த நாள் களத்துக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு நாள் முழுக்க திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு களத்தில் தான் அனைவரும் இருக்கின்றோம். இப்பவும் சொல்றாங்க, மறுபடியும் நான் நாளையில நாளை மறுநாளோ தூத்துக்குடிக்கு செல்ல போகிறேன். தலைமை செயலர் அதே கூட்டம் சொல்லியிருந்தாரு. ஆனா நேற்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது சரியான நேரத்தில் சரியான அளவுகளை கொடுத்திருந்தாங்க. நீங்க தான் முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும், மாநில அரசு செய்யாம மத்திய அரசு குற்றம் சொல்ல வேண்டாம்னு ஒரு கருத்து. நான் திருப்பி வந்து இது வந்து ஒரு அரசியலாக்கி நான் இது ஏன் தப்பு இது ஓன் தப்பு எல்லாம் சொல்ல, எல்லாருமே களத்துல தான் இருந்தோம். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்முடைய நிதியமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி அவர்களின் செய்தியாளர் சந்திப்பை நேரலையில் பார்த்தோம்.